இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நுங்கு பால் எப்படி செய்கிறதுங்கிறதா பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நுங்கு நல்ல நுங்காக பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த தோலை வந்து நம்ம உரித்து எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி தோலெல்லாம் உரிச்சிட்டு நுங்கை மட்டும் தனியாக நீங்கள் எடுத்துக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா நுங்கை வந்து நம்ம அந்த தோல் எல்லாமே உரித்து நம்ம எடுத்தாச்சு. நம்ம 5 நுங்கு பீஸ் எடுத்துருந்தோம். இப்போது நம்ம இந்த டம்ளர் அளவுக்கு தான் ஜூஸ் போட போகிறோம். பாருங்கள், இந்த டம்ளர் அளவு தான் ஜூஸ் போட போகிறோம். இந்த டம்ளரோட அளவு வந்து 250 ml. அப்போ அதுக்கு நம்ம வந்து ஒரு 4 நுங்கு பீஸை ஃபஸ்ட்டு மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம். இன்னொரு நுங்கு பீஸ் வந்து நம்ம கடைசியில் அதில் சர்வ் பண்ணுறக்க அந்த சின்ன சின்ன பீஸாக இருக்கிறத நம்ம போட்டுக்கலாம். நீங்கள் ஒரு ஜூஸ் கடை வச்சுருக்கீங்க, இந்த டம்ளரில் தான் நீங்கள் ஜூஸ் கொடுக்குறீங்கன்னா இப்போ நான் சொன்ன அளவு உங்களுக்கு கரெக்டான அளவு. இந்த 4 நுங்கு பீஸ் போட்டுட்டீங்க. ஃபஸ்ட்டு இதை ஒரு மிக்சியில் ஒரு அடி அடிச்சுக்கலாம். இந்த அளவுக்கு அடித்து எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக அடித்து எடுக்க வேண்டாம். அங்கங்கே கொஞ்சம் நொங்கு சாப்பிட்ற மாதிரி வாய்க்கு பட்டால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த ஜூஸு. இப்போ இதில் வந்து நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் போடணும். அதுக்கு மேலே நீங்கள் போட தேவையில்லை. நீங்கள் ஒயிட் சுகரும் யூஸ் பண்ணிக்கலாம், கரும்பு சர்க்கரையும் யூஸ் பண்ணிக்கலாம். கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போய்க்கோங்க. கரும்பு சர்க்கரையாக இருந்தாலும் 2 டேபிள் ஸ்பூன் தான், ஒயிட் சுகராக இருந்தாலும் 2 டேபிள் ஸ்பூன் தான். இப்போ இதில் வந்து சில் பண்ணி வச்சுருக்கிற ஃபுல் க்ரீம் மில்க்கை நான் ஆட் பண்ண போகிறேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 150 ml ஆட் பண்ணுறேன். இப்போ இதை வந்து ஜஸ்ட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு மிக்சியில் ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம மிக்சியில் ஒரு மிக்ஸ் பண்ணிட்டோம். ரொம்பலாம் நீங்கள் அடிக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கனாலே போதும். இப்போ இதை நம்ம இந்த கிளாஸ்க்கு அதுக்கப்புறம் இந்த நொங்கு பீஸ் கொஞ்சம் போடுங்க. கட் பண்ண நுங்கு மேலே போட்டு ஐஸ் கட்டி போடுறதா இருந்தாலும் தாராளமாக போடலாம். இன்னும் இதுக்கு மேலே நீங்கள் வேறு ஏதாவது போடணும், முந்திரி நான் வந்து பவுடர் பண்ணி போடுறேன் அப்படின்னாலும் நீங்கள் பவுடர் பண்ணி போட்டுக்கலாம். இல்லை ஆல்மண்ட்ஸ் பாதாமை பவுடர் பண்ணி போடுறீங்கனாலும் பவுடர் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இது நம்ம ஒயிட் சுகர் ஆட் பண்ணியிருக்கனால இந்த கலரில் இருக்குது. நாட்டு சக்கரை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லைட்டாக அந்த ப்ரௌனிஷ் ஷேட் வரும். அதுவும் இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒயிட் சுகரை விட நாட்டு சக்கரை ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நான் 150 ml பால் ஊற்றிருந்தேன் இல்லைங்களா, நீங்கள் 100 ml போதுமானதாக இருக்கும். 150 ml கூட ஊற்றணும்னு அவசியம் இல்லை. அதாவது ஒருத்தருக்கு நீங்கள் சர்வ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கரெக்டாக 100 ml பால் எடுத்துக்கோங்க. நல்லா சில் பண்ணி வச்சுருக்கிற பால் எடுத்துக்கோங்க. 4 நொங்கு போட்டு நல்லா அடிச்சிருங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நொங்கு ரிச்சாக இருக்கும். நொங்கு பால்னாலே நொங்கு நல்லா நிறையா இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிச்சிக்கிட்டு உங்கள் கடைக்கு திருப்பி வருவாங்க. இப்போ ஒரு 4 நொங்கு போட்டுக்கோங்க. போட்டு அடிச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, ஒயிட் சுகராக இருந்தால் 2 டேபிள் ஸ்பூன், நாட்டு சர்க்கரையாக இருந்தாலும் 2 டேபிள் ஸ்பூன், 75 mlலேருந்து 100 ml பால். 75 ml நீங்கள் ஊற்றிக்கலாம், 100 ml நீங்கள் ஊற்றிக்கலாம். ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு ஒரு கிளாஸுக்கு வந்துடும். இப்போ இது எனக்கு 2 கிளாஸுக்கு வரும் தாராளமாக. நான் 2 கிளாஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் ஊற்றிருக்கேன். ஒரு கிளாஸுக்கு வரதுன்னா 75லேருந்து 100 ml நீங்கள் பால் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். மேலே கொஞ்சம் நொங்கு பீஸ் போட்டுட்டு நான் சொன்ன மாதிரி முந்திரி பவுடரோ ஆல்மண்ட் பவுடரோ எதுனாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டு நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணிடுங்க. தேங்காய் பால் எந்த அளவுக்கு ஹெல்த்தியோ அதே மாதிரி உங்களுக்கு இந்த சம்மர் டைமில் இந்த நுங்கு பாலும் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க்கு. நீங்கள் ஜூஸ் கடை வச்சுருக்கீங்கன்னா தாராளமாக இந்த நுங்கு பாலை நீங்கள் இந்த சம்மர் டைமில் உங்களோட மெனுவில் ஆட் பண்ணிக்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்க்கு நம்மளோட கோவை சகோதரிகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெற்றி நோக்கி இயங்கிக் கொண்டிருக்கும் இது எங்களுக்கு சிறு புன்னகையுடன் வெற்றி பாதையை காட்டிடும் உங்கள் சகோதரி. நன்றி, வணக்கம்.